ஹாய் ஹலோ மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கேன்னா பாப்பா வீட்டுக்கு வந்திருக்குங்க. பெரிய பொண்ணு இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. பெரிய பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். எப்போத்து நான் கொஞ்சம் கோவத்தில் தான் இருந்தேன். சரி, திடீர்னு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? என்னதான் பிள்ளைங்க தாய் தகப்ப என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எங்கள் அப்பா என்ன செஞ்சாரோ அந்த வழக்கத்தை வந்து நான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேங்க. எங்கள் அப்பா சீரியஸாக இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா இல்லை, இப்போ தவறிட்டார். ஆனால் என் தம்பி அண்ணன் எல்லாமே சீர் எனக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் என் பொண்ணுக்கு வந்து இப்போ இது ரெண்டாவது பொங்கல். பொங்கலுக்கு உங்களுக்கு வீடியோவில் என்ன காட்டல, அதுக்கு முன்னாடி காட்டுறேன். இப்போ ரெண்டாவது பொங்கல் வந்துருச்சு. அதுக்காக வந்து இப்போ பொங்கல் சீர் கொடுக்க வந்திருக்கோம். ஏன்னா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது பொங்கலுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சாரி ஒன்று, அப்புறம் பூவு, பழம் இந்த தடவை கம்மியாக தாங்க வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா தூக்கிட்டு வர முடியல. அப்புறம் வந்து மாடியெல்லாம் பறித்து காமிச்சோம் இல்லைங்களா, இந்த வீடியோ போடல அதெல்லாம். அப்புறம் மாடி தோட்டத்தில் கீரை முருங்கைக்கீரை இங்கே சரியாக சென்னையில் கிடைக்க மாட்டேங்குதுங்களா. அதனால் கீரை பறிச்சுட்டு எல்லா கீரையும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டு 2 பொடலங்காய் இருந்துச்சு. மற்றெல்லாம் பிஞ்சாருக்கு விட்டாச்சுங்க. வச்சுட்டு கொஞ்சம் தூக்கிட்டு வர முடியலைங்க. அப்படின்னா நம்ம 4 கட்டப்பை 5 கட்டு தூக்கிட்டு வருவோம். எங்களால் இப்போ முடியறது இல்லைன்னா திடீர்னு கிளம்பி வந்தாச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து கிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மாசமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து 5 முடிஞ்சு 6 தொடங்கும் சொல்கிறாங்க. டைமே எப்போன்னே சொல்கிறாங்க. டாக்டர் போகக்கூடாது சொல்கிறாங்க. என்னதான் டாக்டருன்னு எனக்கும் தெரியலைங்க. நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஆனால் இப்போ உள்ள டாக்டர் தான் போகக்கூடாது, பஸ் ஏறக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஓடி ஓடி வர மாதிரி இருக்குதுங்க. அதனால் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த கிட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேரிச்சம்பழம் ஒன்று, அப்புறம் இது ஏதோ மாவு உருக்குமா இருக்குது, அப்புறம் நெய் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கு கப்பு கூட கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்லைங்க கவர்மெண்ட்டு. எங்கள் காலத்தில் அப்படிலாம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அப்புறம் வந்து டானிக் மாதிரி டானிக்னு நினைக்கிறேன், சிறப்பு டானிக் வந்து 10 டானிக்னு நினைக்கிறேங்க. 3 டப்பா கொடுத்துருக்காங்க. அதோட வந்து இந்த கூடையும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல மக்களே. புரோட்டீன் பவுடர் 2 இருக்கு. புரோட்டீன் பவுடர் 2, பேரிச்சம்பழம் 2 இருக்கு. பேரிச்சம்பழம் எல்லாமே. ஓகே மக்களே, அப்படியே எங்கள் பொண்ணை காட்டுங்க. கொஞ்சம் அப்படியே வந்தாச்சுங்க. இதாங்க எங்கள் பெரிய பொண்ணு. ஓகே, இப்போ நாங்கள் இதை முடிச்சுட்டு பல்லாவரம் சந்தைக்கு கிளம்புறோங்க. கிளம்பிட்டு அங்கே போய் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே பாய் மக்களே. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே பாய்.